போன முறையை விட இந்த வெற்றி உங்களுடைய ரெக்கார்டை நீங்களே உடைச்சிருவீங்களான்னு கேட்டாங்க. அது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று துணை பொதுச் செயலாளர் அவர்கள் பதில் சொன்னார். நான் மைக்க வாங்கி சொன்னேன், அவருடைய ரெக்கார்டை அவர் தான் உடைக்க முடியும், நிச்சயமா. அதனால ஒரு நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியிலே இன்று மற்ற அணிகளிலே இருக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் கூட பல பேர் சொல்லுவாங்க, நான் வேற கட்சியில இருக்கேன், ஓட்டும் வேற கட்சிக்கு தான் போட போறேன், ஆனா யார் வெற்றி பெறுவார் என்றால் இந்த தொகுதியிலே எப்பொழுதுமே ஐபி அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தொகுதியை மிக சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் அந்த ஐபி அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற ஒருவர் தான் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள், அமைச்சர் அவர்கள். அதே போல நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் தான் இன்று இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.